இன்னைக்கு என்னென்ன Q1 ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட்டே ஓப்பன் ஆகப்போது. இப்ப தான் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா லேட் ஆயிருச்சு நேத்து. ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரல் பைப்பு. ஸோ ஆஸ்ட்ரல் பைப் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரல் பைப்னாலே பைப் இருக்கு. வேற பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்கும். ஸோ இந்த மாரி பிளாஸ்டிக் ஒரு மாரி நம்ம வாட்டர் சப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன்ல பார்த்தீங்கன்னா வந்து 1384 இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 1361 ஸோ கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. அதே மாரி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 14% இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து 16% இருக்கு. ஸோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஸோ எப்படி வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 120லேருந்து 79 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50% கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் 45-50% வந்து ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாரி 4.48லேருந்து 3.02 இதுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து இத்தனால் வந்து பிளான்டேஷன். ஸோ இத்தனால் பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இதான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனால் உருவாக்க மாட்டாங்க. இத்தனால் கிரியேட் பண்ற பிளான்ட்டவே அந்த ஃபேக்டரிய வந்து இவங்க உருவாக்குவாங்க. ஸோ அதில மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து 52.50% இவங்க வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இத்தனால் பிளான்டேஷன் உருவாக்குறதுல இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிங்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு அவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கங்கா வந்திருக்கு. 699 வந்து முன்னாடி இருந்துச்சு. ஸோ 699ல இருந்து 640 வந்து இந்த தடவ வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதேமாரி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கு 607ல இருந்து 608 இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்திருக்கு. பட் இங்க என்ன நடந்திருக்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. பட் செலவு வந்து பார்த்தீங்கன்னா, அதே செலவு தான் இருந்திருக்கு. ஸோ இங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஓரளவுக்கு வந்து அடி வாங்கிருச்சு. 13.16 இங்க பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் இருக்கு. ஸோ இவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னா, நெட் ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு ரொம்பவே அடி வாங்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 84 crore இருந்து வெறும் 5 crore வந்துருச்சு. அதே மாரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 4.58 இருந்து 0.29 ஸோ எல்லாமே குறைஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அடி வாங்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டா இந்தியா. ஸோ பாட்டா இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச விஷயம் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷூ, செப்பல் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் விப்பாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 945ல இருந்து 942 கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டா வந்து டவுன் ஆயிருக்கு. அதே மாரி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 20ல இருந்து 21 ஸோ ஒரு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இங்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற டெப்ரிசியேஷன் நெறையா இதா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ டாக்ஸ் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க. 20% முன்னாடி குடுத்தாங்க. 26% ஸோ இங்கனக்குள்ள அடி வாங்கிருச்சு. இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பாருங்க 31 இங்க பார்த்தீங்கன்னா 35 டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 87 இங்க 106 ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 217 இருந்துச்சு. இங்க 70 வந்துருச்சு. ஸோ வேற அதர் இன்கம்ல இங்க கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு போல. ஸோ அதர் இன்கம் பாருங்க இங்க 151 இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா வெறும் 12 தான் இருக்கு. ஸோ அதர் இன்கம்ல அவ்வளவா இன்கம் வரல. அதனால ஓரளவுக்கு நெறையாவே அடி வாங்கிருச்சு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 174ல இருந்து 52 அடுத்து இபிஎஸ் பார்த்தீங்கன்னா, அதே மாரி 13.54ல இருந்து 4 இதுவும் ஓரளவுக்கு நல்லாவே நெகட்டிவா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறையா ரெனவபிள் எனர்ஜில இருக்காங்க. ஸோ விண்ட் மில்ல இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோலார்ல இருக்காங்க. அப்புறம் டர்பைன் உருவாக்குறாங்க. வேற வேற பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர். ஸோ இவங்க மெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர்ல தான் இவங்க மெயினா இருப்பாங்க. ஹைட்ரோ பவர்ல தான் இவங்களுக்கு ஹை எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்குவாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 870ல இருந்து 917 ஸோ ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 74லேருந்து 77 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கு. வேற அதர் இன்கம் நம்ம பார்க்கணும்னு தேவையில்ல. ப்ளஸ்ஸு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 357லேருந்து 228 ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ 23%லேருந்து 41% வந்து டாக்ஸ் அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ 2எக்ஸ்ல டாக்ஸ் அதிகமா குடுத்தனால கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கிருச்சு. அதேமாரி இபிஎஸும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு. 0.91லேருந்து 0.58 டாக்ஸ் குடுத்தனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ லோன் அதிகமானனால இன்ட்ரெஸ்ட் அதிகமா குடுத்துருக்காங்க. 143லேருந்து 216 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பிளஸ் டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிடாகர் ரெய்லி சிஸ்டம் இவங்க பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நெறைய சிஸ்டம்ல இருக்காங்க. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ட்ரெயின் உருவாக்குறாங்க. ஸோ ட்ரெயின் இன்ஜினு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோச்சஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃபென்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 903லேருந்து 679 ஓரளவுக்கு ரெவென்யூவே நல்லாவே குறைஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 11%லேருந்து 9% ஸோ செலவும் நெறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அதர் இன்கம் அவ்வளவா எதுவும் இன்க்ரீஸ் ஆகல. அதே தான் இருக்கு. அதர் இன்கம் பார்க்கவும் தேவையில்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிப்ரிசியேஷனும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 90லேருந்து 45 வந்துருச்சு.
ஸோ 50% வந்து கிராஷ் ஆயிருச்சு இங்கனக்குள்ளேயேவும். டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 26%, 32% எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 67ல இருந்து 31 வந்துருச்சு. 50% இங்கனக்குள்ள கிராஷ் ஆயிருச்சு. 4.98 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.29 இபிஎஸ். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாவே வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா பிஎம்எல். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல இருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரயில் ரயில்வேலயும் இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ ஹெவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஹெவி வெஹிக்கிளும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டயர் அளவுக்கு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மனுஷன் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய வந்து வெஹிக்கிள். இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேயோட கோச்சஸ் அப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து ரீசென்ட்டா இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியிலருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆர்டர் கிடைச்சிருக்கு பிஎம்எல்லுக்கு. ரயில்வேலேருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 634 அதே தான். ஒரு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகல. அப்புறம் நெகட்டிவும் டிக்ரீஸும் ஆகல. ஸோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் இருக்கு. இதுவும் வந்து இது ஆகல. -8% -8%. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து எப்பயுமே நெகட்டிவா தான் வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல லாஸ்ல இருப்பாங்க. அப்புறம் குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்ல வந்துருவாங்க. குவார்ட்டர் 4ல பார்த்தீங்கன்னா வந்து எக்குதப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்துரும். ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கு. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 9 இதுவும் ஃப்ளாட்டா இருக்கு. டிப்ரிசியேஷன் இதுவும் ஓரளவுக்கு ஃப்ளாட்டா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து -75 -70. ஸோ இங்கே டிக்ரீஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் கொஞ்சம் இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ -70 crore இங்கே பார்த்தீங்கன்னா -64 crore. ஸோ பிஇஎம்எல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. எல்லாம் பாசிட்டிவா வந்து ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. மத்த எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாவே இருக்கு. ப்ளஸ் நம்ம இங்கே 16.94 ஸோ நெகட்டிவ்ல இருந்தா எதுவும் இவிஎஸ் பார்க்கணும்னு தேவையில்ல. ஸோ கடைசியா வந்து கிஃப்ட் நிஃப்டிய பார்த்துக்குருவோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 பிஎம் கிட்ட வந்து எடுத்தது. ஸோ 47 இருக்கு. அதே மாரி இங்க நம்ம நார்மல் நிஃப்டி 50 நேத்து மண்டே க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 24,585. இங்க கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து 599 ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கு. ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கு. ப்ளஸ் ஜப்பான் மார்க்கெட் செக் பண்ணேன். ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் 2% கிட்ட வந்து கொஞ்சம் ஹைல இருக்கு. ப்ளஸ் நாஸ்டாக்கும், டவ் ஜோன்ஸ் நம்ம அமெரிக்கா இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கு. ஸோ எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.